من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا صدق الله مولانا العظيم قال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சிறப்பு வாய்ந்த ஜும்ஆவினுடைய தினத்தில் அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் மேலான நல்லடியார்களே, கடந்த ஜும்ஆவிலே ஹஜ்ஜினுடைய இந்த காலமாக இருப்பதால் ஹஜ்ஜினுடைய அந்த சிறப்புகளை பற்றியும் அதை நிறைவேற்றுவதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் நாம் பேசி வந்தோம். ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும் என்றால் அந்த இடத்தினுடைய மகத்துவங்கள் என்ன, கண்ணியங்கள் என்ன, அந்த இடத்தினுடைய வரலாறுகள் என்ன என்பதை நாம் உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். இந்த அடிப்படையில் இந்த ஜும்ஆவில் நாம் கஅபா, அதனுடைய சுருக்கமான வரலாற்று நிகழ்வுகள், அது எவ்வளவு சிறப்பு வாய்ந்த இடமாக அல்லாஹ் அதை ஆக்கியிருக்கிறான் என்பதை போன்ற சில விஷயங்களை நம்முடைய சிந்தனைக்கு தரலாம் என்று ஆசைப்படுகிறேன். கண்ணியமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஹஸரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலேயே முதலில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி இந்த உலகத்திலே ஏற்படுத்தப்பட்ட முதல் பள்ளி எது என்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறை இல்லமாம் கஅபா, கஅபத்துல்லாஹ் என்று பதில் சொன்னார்கள். பிறகு எது என்று கேட்டார்கள். இரண்டாவதாக எது கட்டப்பட்டது என்று கேட்டார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொன்னார்கள். இந்த இரண்டுக்கும் உண்டான கால இடைவெளி எவ்வளவு வருஷம் ரெண்டுக்கும் மத்தியில் கேப் என்று கேட்டார்கள். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள்.
ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் பள்ளிவாசல் என்று முதலில் ஏற்படுத்தப்பட்டது கஅபத்துல்லாஹ், இரண்டாவது ஏற்படுத்தப்பட்டது மஸ்ஜிதுல் அக்ஸா. அதனுடைய நிகழ்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் முதல் பள்ளி என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லி வருவார்கள். அல்லாஹ்வும் திருமறையில் சொல்லுகிறான் அல்லவா, இன்ன அவ்வல பைத்தி உதிஅ லின்னாஸ், மனிதர்களுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆலயம் கஅபா. இன்ன அவ்வல பைத்தி உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரக்கா, பரக்கத்து பொருந்திய அந்த மக்கா என்கின்ற அந்த நகரம், பரக்கத்து பொருந்திய அந்த கஅபா என்கின்ற அந்த இறை இல்லம், அதுதான் உலகத்திலேயே மனிதர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆலயம். ஹுதல் லின்னாஸ், அந்த ஆலயம்தான், அதன் மூலமாகத்தான் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அல்லாஹ் என்ன செய்கின்றார், ஹிதாயத்தை கொண்டு போய் சேர்க்கிறான். அங்கிருந்து தான் எல்லா உலகம் முழுக்க ஹிதாயத்துகள், ஈமான்கள், முஸ்லிம்கள், இஸ்லாம் என்ன செய்கிறது, பரவுகிறது. ஹுதல் லின்னாஸ் ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அந்த இடத்துல நிறைய அத்தாட்சிகள் குவிந்து கிடக்கிறது. ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், நிறைய அத்தாட்சிகள் அதுல இருக்கிறது. அதுல ஒரு அத்தாட்சி தான் மகாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கஅபாவை கட்டுகின்ற பொழுது நின்று கட்டிய அந்த மகாமே இப்ராஹிம் என்கின்ற இடம் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றார், இந்த கஅபாவை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறான். அதுதான் முதல் ஆலயம், அதுதான் உலகத்தார்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டக்கூடியது, அது பரக்கத்து பொருந்திய பூமி, அல்லாஹ்வுடைய அருளை சுமந்திருக்கின்ற அந்த இடம் கஅபா, அதுதான் உலகத்திலேயே முதலிலே ஏற்படுத்தப்பட்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக அந்த கஅபாவினுடைய அந்த முதல் பள்ளி அதுதான் என்று அதனுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த ஆயத்தில் இந்த வசனத்திலே நமக்கு பேசி தருகிறான். கஅபாவினுடைய வரலாறுகளை பொறுத்தவரை அதனுடைய அறிஞர்கள் அது எப்பொழுது கட்டப்பட்டது, முதல்ல எப்பொழுது உருவாக்கப்பட்டது என்கின்ற விஷயத்தை பொறுத்தவரை அறிஞர்களிடத்திலே சில கருத்துக்கள் இருக்கிறது, கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டியது. அறிஞர்களுடைய அந்த கருத்துக்கள் என்று வருகின்ற பொழுது பெரும் முக்கியமான அறிஞருடைய கருத்து ரெண்டு விதமான அதனுடைய ஆரம்பத்தை சொல்லுகிறார்கள். ஒன்று, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் தஆலா மலக்குமார்களின் மூலமாக கஅபாவை கட்டிவிட்டான் என்று ஒரு கருத்து அறிஞர்கள் கூறுகிறார்கள். இன்னொரு கருத்து, ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல பூமிக்கு வந்தவுடன் அவர்கள் முதலில் பள்ளியை கட்டுகிறார்கள். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸிலையும் நமக்கு சுட்டி காட்டுவாங்க என்று சொல்லி அறிஞர்கள் என்ன செய்வார்கள், நமக்கு விளக்கம் சொல்லி தருவார்கள். இது அறிஞர்களுடைய கருத்து, மலக்குமார்களுடைய கட்டடம் அல்லது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள். அதற்கடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக அந்த கஅபா சேதமடைந்தது. அதனுடைய அடிப்படை அடிச்சுவடுகள் மாத்திரம் இருந்தது, மேலிருக்கிற கட்டடங்கள் எல்லாம் அழிந்து போயிருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த கட்டடத்தை திரும்ப புதிதாக உருவாக்குகிறான். அதற்கப்புறம் பல மறைகளில் ஒவ்வொரு ஆண்டுகளிலுமே அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மறுசீரமைப்பு, புதுசாக இடித்து பல சேதங்கள் ஏற்படுகின்ற பொழுது அதனுடைய அமைப்புகளை மாற்றி எல்லாம் இப்படி பல கட்டங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னாலும் கூட அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுடைய காலம், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்கின்ற மன்னருடைய காலம், இப்படியாக தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் கஅபா என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அதனுடைய அமைப்புகள் சில அமைப்புகள் மாற்றப்பட்டிருக்கிறது. அதில் சில வேலைகள் பல செய்யப்பட்டிருக்கிறது. இதில் அல்லாஹ் அழுத்தமாக சொல்லுகிற ஒரு செய்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவை கட்டுவதற்கு நான் உத்தரவிட்டேன் என்று குர்ஆனிலே சொல்லுகிறார். அருமையானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னைக்கு நாம் கஅபாவை பார்க்கிறோம், அதில் எவ்வளவு மக்கள் ஒன்று கூடுகிறார்கள். ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு தொழுகையிலும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்கள் அப்படியே மக்களுடைய கூட்டம் மொய்த்து கொள்கிறார்கள், கஅபாவை அப்படியே ஈர்த்து கொள்கிறார்கள். அவ்வளவு கூட்டம் பார்க்கிறோம். இந்த கஅபா அது அவர்கள் தவாஃப் செய்கின்ற அந்த இடங்கள், அது ஆரம்பத்தில் அப்படியே ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னால நாம் சென்று பார்த்தோம் என்று சொன்னால் வெறுமனே அது ஒன்றுமே இல்லாத ஒரு இடம். அது வெறுமனே மலைகள் சுற்றி மலை, பள்ளத்தாக்குகள், ஒன்றும் ஒரு தண்ணீர் கூட கிடைக்காத ஒரு இடமாக இருந்தது தான் அந்த கஅபத்துல்லாஹ்.
அல்லாஹ் அதை அப்படியே எப்படி மாற்றிருக்கிறான். இதுவே அதனுடைய அந்த இடம் எவ்வளவு மகத்தானது, மேன்மையானது, சிறப்பு வாய்ந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இப்போ நாம் பார்க்குறோம், ஆனால் அது அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு 4000 வருஷத்திற்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் அல்லாஹுடைய உத்தரவின் பேரில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட நாள் குழந்தை இல்லை. அல்லாஹ்ட்ட கேட்டு கேட்டு குழந்தையை பெறுகிறார்கள். ஹாஜரா அம்மாவின் மூலமாக அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், இஸ்மாயில் என்கின்ற குழந்தையை கொடுக்கிறான். ஆசையாக குழந்தையை கொடுக்கின்றான் அல்லாஹ். கொடுத்த உடனே அல்லாஹ் சொல்லுகின்ற கட்டளை, நீங்கள் போய் அந்த இப்போ கஅபா அமைந்திருக்கிறது அல்லவா, அந்த இடத்துல போய் ஹாஜரா அம்மாவையும் குழந்தையும் விட்டு விட்டு வாருங்கள். போகிறாங்க, யாருமே இல்லாத நிலை. அப்படியே நம்முடைய கற்பனைக்கு கொண்டு வாருங்களேன். யாருமே இல்லாத வெறுமனே பொட்டல் காடாக இருக்கிறது. சுற்றி எங்கு பார்த்தாலும் மலைகள், மலக்குன்றுகள், பள்ளத்தாக்குகள். யாரும் மனிதர்கள் அப்பொழுது வரைக்கும் யாருமே வசிக்கவில்லை, யாருமே ஒன்றும் குடியேற ஆரம்பிக்கலை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தன்னுடைய மனைவி ஹாஜரா அவர்களையும் தன்னுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் போய் கொண்டு வந்து விடுறாங்க. அவரிடத்தில் கையில் ஒன்றும் கிடையாது, கையில் உணவுக்கான தேவைகள் எதுவும் கிடையாது. கொஞ்சம் அவரால் முடிந்த அளவுக்கு உண்டான தண்ணீர் இருக்கிறது. அவர்கள் கொண்டு வந்த அந்த உணவு ஒரு நேரமோ 2 நேரமோ காலி ஆயிரும். அது மட்டும்தான் அவர்களிடத்தில் இருக்கிறது. அதை போய் விட்டுட்டு பேசாமல் வருகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். திரும்பி பார்க்கல, அவங்க பாட்டுக்கு வர்றாங்க. ஹாஜரா அம்மா ஒன்றுமே புரியலை, ஏன் இப்படி போகிறாங்க, திடீர்னு வந்து விட்டுட்டு போகிறாங்களே, என்ன ஏதுன்னு தெரியல, இது அல்லாஹுடைய உத்தரவா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. கேட்ட உடனே ஆமாம், அல்லாஹ் சொன்னான் நான் செய்கின்றேன், இது அல்லாஹ்வுடைய உத்தரவு தான் அப்படிங்கிற ஒரு பதிலை மட்டும் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டாங்க. வந்து மறைவாக நின்று கொண்டு அந்த பூமிக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்போதான் முதல்ல அல்லாஹ் குடியமர்த்த ஆரம்பிக்கிறான் அந்த கஅபாவில். அது வரைக்கும் மனிதர்கள் வசிக்காத ஒரு இடம், நீர் இல்லாத ஒரு இடம், வெறுமனே பொட்டலாக இருக்கின்ற மலைகளாக இருக்கின்ற சூழ்ந்திருக்கின்ற ஒரு இடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்திற்காக துஆ செய்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் அதை பதிவு செய்கிறான். ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா, யா அல்லாஹ் இந்த பூமியை ஒரு நிம்மதியான பாதுகாப்பான ஒரு இடமாக ஆக்கிவை. முதல்ல கேட்குறாங்க, யாருமே இல்லை, அவங்கள விட்டுட்டு வந்துட்டேன், இதை ஒரு பாதுகாப்பான பூமியாக இவர்களுக்கு மாத்திரமல்ல கியாமத்து நாள் வரைக்கும் வர இருக்கின்ற எத்தனை மக்கள் வருகிறார்களோ செல்கிறார்களோ இங்கே உள்ளே வந்தால் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். கஅபாவிற்குள்ளாக கஅபாவினுடைய எல்லைக்குள்ளாக அவர்கள் வந்துவிட்டால் ஒரு நிம்மதியை அவர்கள் உணர்வார்கள். அந்த நிலையை ஏற்படுத்து என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா, இந்த ஊரை பாதுகாப்பானதாக அமைதியாக ஆக்கி என்று துஆ செய்கிறார்கள். தொடர்ந்து துஆ செய்றாங்க. ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி, யா அல்லாஹ் என்னுடைய பிச்சலங்களை, என்னுடைய பிள்ளையை நான் அங்கே விட்டுட்டு வந்துட்டேன், அங்கே குடியமைத்து விட்டேன். எப்படிப்பட்ட இடம்? பிவாதின் கைரி தி ஸரஇன், எந்த ஒரு விவசாயமும் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கிலே விட்டு வந்திருக்கிறேன். இந்த ஒரு விவசாயமும் இல்லை, உணவுக்கு வழி இல்லை, எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாத ஒரு இடத்திலே நான் அங்கே விட்டு வந்திருக்கிறேன். அவர்களை நீ பாதுகாப்பாயாக, அவர்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக, என்னுடைய துஆவை கபூல் செய்வாயாக. வர்ஸுகுஹும் மினஸ் ஸமராத், அவர்களுக்கு பழங்களில் இருந்து நீ ரிஸ்க் வழங்குவாயாக. அங்கே எதுவுமே கிடையாது, துஆ கேட்குறாங்க. பொதுவாக நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற போது நாம் ஒரு விஷயம் ஆழமாக பதியணும், நம்பிக்கை. நம்ம ஏதோ கேட்குறோம், அல்லாஹ்ட்ட துஆ கேட்குறோம் அப்படின்ட்டு ஏனோதானமும் நம்ம துஆ கேட்கறது கிடையாது. முதல்ல அழுத்தமான நம்பிக்கை நம்ம உள்ளத்தில் இருக்கணும். எதையுமே அழுத்தமாக நம்ம நம்பி கேட்குறப்ப நிச்சயம் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அந்த துஆவை ஏதாவது ஒரு நேரத்தில் கபூலியத்தை செய்து தருவான். இன்னைக்கு மேலோட்டமாக கேட்குறோம், துஆ செய்கிறோம், போகிறோம், நடக்க மாட்டேங்குதுன்னு அப்படின்னு பேசிட்டு போயிடுறோம். அதோட முடிஞ்ச ஒரு தடவை கேட்குறோம், 2 தடவை கேட்குறோம், என்ன நானும் 2 தடவை கேட்டுட்டேன், 3 தடவை கேட்டுட்டேன், எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே. நம் நம்பிக்கையில் என்ன செய்யுது, நமக்கு பலகீனம் ஏற்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு வரைக்கும் நாம் அவங்க பேசுகிறோம். கியாமத்து நாள் வரைக்கும் இந்த துல்காய்தா துல்ஹஜ் மாதங்கள் வந்தால் அவர்கள் பேசாமல் இந்த 2 மாதங்களும் கடப்பது கிடையாது. அவர்கள் பேசப்படுகிறார்கள், அவருடைய வரலாறுகள் பேசப்படுகிறது. அவர்கள் செய்த ஒவ்வொன்றும் வரலாற்றில் அமலாக நமக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் நமக்கு அமலாகவே நமக்கு ஒரு வணக்கமாகவே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க, அப்படியே பின்பற்ற, எந்த கேள்வியும் கேட்கல. போய் விட்டுட்டு வாங்கன்னா விட்டாங்க, யாருமே இல்லையே, யோசிக்கல. அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவு,
நம்ம ஒரு கணம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு உத்தரவை நம்ம காதுகளில் வாங்குறோம். அல்லாஹ் இதை சொல்லி இருக்கிறான் செய்யுங்க, அல்லாஹ் தொலை சொல்லி இருக்கிறான் செய்யுங்க, அல்லாஹ் நோன்பு வைக்க சொல்லி இருக்கிறான், அல்லாஹ் ஜக்காத்து கொடுக்க சொல்லி இருக்கிறான், அல்லாஹ் ஹஜ்ஜை நிறைவேற்ற சொல்லி இருக்கிறான், அல்லாஹ் பெற்றோர்களை மதிப்பு மரியாதையோடு நடத்த சொல்லி இருக்கிறான், அல்லாஹ் உறவினர்களை பேர்ந்து வாழ சொல்லி இருக்கிறான், அல்லாஹ் வட்டிகளை விட்டு தவிர்ந்து வாழ சொல்லி இருக்கிறான், அல்லாஹ் மதுவை விட்டு தவிர்ந்து வாழ சொல்லி இருக்கிறான், நீங்கள் ஹராமான செயல்களிலே போகாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இது எல்லாமே அல்லாஹ் சொன்னான் என்று நம்முடைய காதுகளில் எத்தனை தடவை நாம் கேட்டிருப்போம், அதை எத்தனை நாம ஃபாலோ பண்றோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் பெரிய பாடம் அதுதான். நம்ம வரலாறு எல்லாத்துக்குமே தெரியும், புதிது கிடையாது. நம்ம வருஷம் சொல்றது புதிது கிடையாது. நம்ம என்ன பேசி என்ன நாம் பயனடைந்து போகிறோம். காலங்கள் அப்படியே ஏனோதானோ என்று கடந்து கொண்டு தான் போகிறது. என்ன நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நாம கண்டிருக்கிறோம். எண்ணிமிக்கவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்கு கேட்டாங்க. காரணம், நம்பிக்கை இருந்தது, அவர்களிடத்தில் உறுதி இருந்தது, அல்லாஹுடைய கட்டளையை அப்படியே கட்டுப்பட்டாங்க. எதுவுமே எதிர்த்தவங்க கேட்கல. தொழுவன்னு சொன்னா ஏன் தொழுவன்லாம் கேட்கல, அப்படியே தொழுதாங்க. மகனை அறுக்கன்னா அப்படியே கட்டுப்பட்டாங்க. போய் விட்டுட்டு வாங்க, அப்படியே கட்டுப்பட்டார்கள். அப்படி விட்டு துவா செஞ்சாங்க. அல்லாஹு தாலா இன்னைக்கு அவர்களுடைய அந்த ஒவ்வொரு செயலையும் நமக்கு அமலாக ஆக்கி தந்து விட்டான் அல்லவா. இங்கே ஹாஜ்ரா அம்மா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பசி ஏற்படுது. நாள் கடக்க அவங்களுக்கு பசி அதிகமாகிறது. கொண்டு வந்த தண்ணீர் காலி, கொண்டு வந்த உணவு காலி. அவருடைய தாயார் ஹாஜரா அம்மா அவர்கள் ஓடுகிறார்கள். இந்த பக்கம் சஃபா என்கின்ற அந்த ஒரு குன்று மலை, இந்த பக்கம் மருவா என்கின்ற மலை, ரெண்டு பக்கமும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. சஃபா பக்கம் போடி மலை மேலே நின்று யாராவது இருக்கிறாங்களா, யாராவது வரமாட்டாங்களா, யாராவது தண்ணி கொடுக்க மாட்டாங்களா, யாராவது உணவு கொடுக்க மாட்டாங்களா, ஏறி பார்க்குறாங்க, யாரும் இல்லை. திரும்ப இறங்குறாங்க. இந்த பக்கம் மருவாவிற்கு வருகிறார்கள். மலை மீது ஏறி பார்க்குறாங்க, யாரும் இல்லை. இப்படியே 7 முறை ஓடுகிறார்கள். அல்லாஹ் அதைத்தான் இன்னைக்கு நம்முடைய ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் ஒரு அமலாக சை செய்யுதல். சஃபா மருவாவுக்கு மத்தியில் 7 தடவை நாம் தொங்கோட்டம் ஓட வேண்டும். ஹஜ்ஜு உம்ராவினுடைய இது ஒரு முக்கியமான ஒரு அமல், முக்கியமான ஒரு அம்சமாக இது இருக்கிறது. அவங்க ஓடுறாங்க, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து ஓடுறாங்க. கடைசியில் ஒரு குரல் கேட்குற மாதிரி தெரியுது. அவங்க திரும்ப பார்க்குறாங்க, தூரத்துலேருந்து பார்க்குறாங்க, தண்ணீர் மாதிரி தெரிகிறது. ஆனால் அது காணல் நீராகத்தான் இருக்கிறது. திடீர்னு ஒரு குரல் கேட்கிறது. அந்த குரல் இடத்துல சொல்கிறாங்க, எனக்கு ஏதாவது உதவி, எங்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது, எங்களுக்கு உதவி செய்யுங்க, தண்ணீரை கொடுத்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று அவர்கள் பேசுகிறார்கள். அவங்களிடத்தில் சொல்றாங்க, அல்லாஹு தாலா மலக்குமார்களை இறக்குகிறார். ஒரு மலக்கை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். மலக்குமார்களை இறக்கி அவர்களுக்கு உதவி செய்கின்றான். அவர்கள் தன்னுடைய ரெக்கையாலோ அல்லது தன்னுடைய பாதத்தினாலோ பூமியிலே அடிக்கிறார்கள். அங்கே நீரூற்று ஆரம்பமாகிறது. அதுதான் ஜம்சம் நீர். இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் அன்றைக்கு அவர்களுடைய நாவை நனைத்த அந்த நீர் இன்று வரைக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் கோடான கோடி மக்களுடைய நாவுகளை நனைத்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய பேர் அதிசயம், எவ்வளவு பெரிய அற்புதம். அல்லாஹுடைய வல்லமையை பாருங்கள். ஒண்ணுமே இல்லாத ஒரு இடம், தண்ணீருக்கு சாத்தியம் இல்லாத ஒரு இடம், அல்லாஹ் நாடினால் எதையும் நடத்தி காட்ட முடியும். அல்லாஹ் இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் அனைத்தையும் செய்வதற்கு சக்தி பெற்றவன். அதுதான் நம்முடைய ஈமான், அதுதான் நம்முடைய அடிப்படை. அல்லாஹ் நடத்தி காட்டுகிறான். அங்கே தண்ணீர் ஓடுகிறது, அதில் அவங்க அணை கட்டுறாங்க, அதுலேருந்து அள்ளி குடிக்கிறாங்க, எடுத்து வச்சுக்கிறாங்க, போதுமான அளவு எடுத்து வச்சுக்கிறாங்க, ஓடுகிறது. ஜம்சம் நில்லுங்கிறாங்க, தண்ணீர் ஓடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அதை பற்றி. அன்னைக்கு அவங்க மட்டும் அதில் கொஞ்சம் கூட அல்லாமல் இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் உலகம் முழுக்க அந்த தண்ணீர் பரவி இருக்கிறோம். கொஞ்சம் கூட அல்லாமல் அவங்க விட்டுருந்தாங்கன்னா உலகம் முழுக்க அந்த சம்சம் அப்படிங்கிற அந்த தண்ணி பரவி இருக்கும். அவர்கள் அங்கே அள்ளினார்கள், அணை கட்டினார்கள், பாதுகாப்பு வச்சாங்க, தண்ணீர் குடித்தார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தண்ணீருடைய வசதி அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான் கஅபாவில் முதல்ல. அதுக்கு பின்னால் மனிதர்கள் வாழணும்ல, மனிதர்கள் ஏற்படணும். அது வரைக்கும் யாரும் ஒன்றும் வாழ ஆரம்பிக்கலை. முதல்ல இவங்களுடைய குடும்பத்தார்கள் போகிறாங்க, இருக்கிறாங்க. ரெண்டாவது அல்லாஹ் தண்ணீர் வசதி ஏற்படுத்துகிறான். நாம் வீடு கட்டும் போது முதல்ல என்ன செய்கிறோம், தண்ணீருக்கு உண்டான ஏற்பாட்டை முதல்ல செஞ்சிடறோம். போர் போட்டு எங்கே தண்ணி இருக்குது, எந்த இடத்துல வசதி இருக்குன்னு தண்ணியை ரெடி பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்கிறோம், கட்டடம் கட்ட ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ் தண்ணீருடைய வசதியை ஏற்படுத்தி விட்டு இப்போ அடுத்து தங்குறதுக்கு உண்டான சூழ்நிலையை மக்கள் வரணும்ல, மக்களுடைய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறான். யமனிலிருந்து ஜுர்ஹும்
என்கின்ற ஒரு கூட்டத்தார் மக்காவினுடைய கீழ்ப்புறத்தில் பயணத்தில் போகிறப்ப வந்து தங்குறாங்க. வந்து பார்க்குறப்ப ஒரு பறவை அங்கே தூரத்தில் வட்டமடித்து கொண்டிருக்கிறது. அந்த பறவை எப்படிப்பட்டதுன்னா, எந்த இடத்துல தண்ணீர் இருக்குமோ அதற்கு நேர் மேலாக வட்டமடிக்கக்கூடிய ஒரு பறவை, நீர்நிலைகளுக்கு மேலாக சுற்றி வருகின்ற ஒரு பறவை. அந்த பறவையை பார்த்துட்டு இவங்களாம் பேசிக்கிறாங்க, இந்த பறவை எப்படி இங்கே வந்துச்சு, இங்கே தான் தண்ணீர் இருப்பதாக நாம் ஒரு தடவை கேள்விப்பட்டதில்லையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிட்டு போய் பார்த்துட்டு வாங்க, அங்கே யார் இருக்காங்களா, தண்ணீர் இருக்கா என்னான்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு ஒரு தூதுவரை அனுப்புகிறார்கள். 2 பேர் போகிறாங்க, போய் பார்க்குறாங்க, அங்கே தண்ணீர் இருக்கிறது. ஹாஜரா அம்மா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அவர் வந்து திரும்ப வந்து சொல்லுகிறார். சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து அங்கே போகிறாங்க, போய் அனுமதி கேட்குறாங்க, எங்களை இங்கே தங்குறதுக்கு அனுமதி கொடுங்கள், நாங்கள் இங்கே தங்குவதற்கு எங்களுக்கு அனுமதி கிடைக்குமா, நாங்கள் உங்களோடு சேர்ந்து தங்கிக் கொள்ளலாமா என்று கேட்டார்கள். உடனே ஹாஜரா அம்மா அனுமதி கொடுக்குறாங்க. அங்கே அப்படியே தங்க ஆரம்பிக்கிறார்கள். குடும்பங்கள் உருவாகிறது. மக்கள் தங்குவதற்குண்டான நீர்நிலைகள் ரெடியாகிவிட்டது. மக்கள் தங்குவதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மக்கள் அதிகமாக ஆகிறாங்க. அல்லாஹு தாலா இப்போதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டளை இடுகிறான், இப்போ நீங்கள் போங்க. அப்போ விட்டுட்டு வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட நெடிய காலம் கழித்து இப்போ நீங்கள் போங்க, போய் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உதவியோடு திரு கஅபாவை நீங்கள் கட்டி எழுப்புங்கள். உலகத்திலேயே சிறந்த ஒரு இடம், உலகத்திலேயே முதல் ஆலயமான அந்த கஅபத்துல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய இல்லத்தை நீங்க கட்டி எழுப்புங்க அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட நாள் கழித்து வருகிறார்கள். இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறாங்க. நீண்ட நெடிய காலத்திற்கு அப்புறம் 2 பேரும் ஒன்றாக அரவணைத்துக் கொள்கிறார்கள். மகனே, அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டிருக்கிறான், அல்லாஹ் இப்பொழுது எனக்கு ஒரு கட்டளை இட்டிருக்கிறான், நாம் ஒரு கஅபாவை கட்ட வேண்டும், அல்லாஹ்வை வணங்குவதற்கு ஒரு இல்லத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும், அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கிறான் என்று சொல்லி கஅபாவை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கற்களை எடுத்து கொடுக்குறாங்க. ஒன்றொன்றாக எடுத்து கொடுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று கட்டி கொண்டே வருகிறார்கள். மேலே உயரம் போக போக, அப்பொழுது தரையில இருந்து தான் முதல்ல கட்ட ஆரம்பிச்சாங்க. மேலே உயரம் போக போக அவர்களுக்கு மேலே உயரம் எட்டவில்லை. அல்லாஹ் ஒரு ஏற்பாடை செய்கிறார். ஒரு கல் அவர்களை மேலே கொண்டு போகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல்லை எடுத்துறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உயரத்தில் மேலே போய் அந்த கல்லை வடுக்கி அந்த கஅபாவை ஏற்படுத்துகிறார்கள். அந்த கஅபா என்கின்ற அந்த இறை இல்லத்தை ஏற்படுத்துகிறார்கள். அல்லாஹ் அக்பர். அதில் எந்த ஒரு காட்சியும் இல்லை. நம்ம வெளியிலங்கத்தில் பார்க்குறதுல அது வந்து பிரம்மாண்டமாக, இப்போ ஒரு தாஜ்மஹால் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு அந்த ஒரு உருவம் ஞாபகம் வரும். அது இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு உலக அளவில் எவ்வளவோ அதிசயங்கள், அதிசயமான கட்டிடங்கள், அதிசயமான இடங்கள் நிறைய நாம் பார்த்துருப்போம். அது பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அது பார்ப்பதற்கு ரொம்ப பெரிய அலங்காரங்கள் இருக்கும். ஆனால் இது பெரிய அலங்காரங்கள் எதுவும் கிடையாது. ஆனால் எல்லோருடைய உள்ளத்திலும் அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துகிறான். அந்த கஅபாவை பார்த்த உடனே ஏற்படுகின்ற ஒரு ஈர்ப்பு, ஒரு விதமான ஈர்ப்பை அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த கஅபாவின் மீது அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா விட்டு வெளியேறதுக்கு சொன்னாங்கல்ல. மக்கா விட்டு வெளியே போகும்பொழுது தன்னுடைய கஸ்வா என்ற அந்த ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா, கஅபாவே, நீதான் இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த பூமி, நீதான் உலகத்திலேயே எல்லா இடத்தை விட எனக்கு பிடித்தமான பூமி நீதான், எனக்கு இங்கே வாழ்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மக்கள் மட்டும் என்னை இங்கிருந்து வெளியேற்றவில்லை என்று சொன்னார், இங்கிருந்து என்னை வெளியேற்றவில்லைன்னு சொன்னால் நான் இங்கேயே உங்களோடு தான் இருந்திருப்பேன் என்று அந்த கஅபாவை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள் அல்லவா. அவ்வளவு ஒரு ஈர்ப்பு அவர்கள் மீது, அந்த பூமியின் மீது. பரக்கத்து பொருந்திய ஒரு பூமி, சாதாரண இடமல்லவர், ஒரு மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை உள்ளடக்கின்ற ஒரு பூமி அல்லவா. அவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஆனந்தம். அல்லாஹு தாலா அதை பாதுகாக்கிறான். அது மீது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துகின்றான். ஒட்டுமொத்த உலக சமூகத்திற்கும் கியாமத்து நாள் வரைக்கும் வர இருக்கின்ற எல்லா முஃமின்களுக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது அதன் மீது. அங்கே போய் நிற்க வேண்டும். என்னுடைய காலடி தடங்கள் ஒரு நாள் அந்த இடத்துல நான் நிற்க வேண்டும், அந்த கஅபாவை தொட்ட வேண்டும், கஅபாவில் இன்றி அல்லாஹ்விடத்தில் நான் கையேந்தி பிரார்த்திக்க வேண்டும், அங்கு சென்று அழ வேண்டும் என்கின்ற ஆவலும் ஆசையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், எல்லாத்துக்குமே வச்சிருக்கிறான். எல்லாருக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தரணும். நாமும் முயற்சி செய்ய வேண்டும்.
அப்போ அவ்வளோ ஒரு பரக்கத் பொருந்திய ஒரு இடம். ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய ரஹ்மத்துக்கள் இறங்கி கொண்டே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்ல, கஅபாவில் மட்டும் 120 ரஹ்மத்துக்கள் இறங்குகிறது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் 120 ரஹ்மத்தை இறக்குகிறான். அதில் 60 ரஹ்மத் அங்கு தவாஃப் செய்கின்றார்கள். உலகத்திலேயே எங்கேயுமே சுற்றுவதற்கு எந்த முஃமின்களுக்கும் அனுமதி கிடையாது. எந்த இல்லத்தையும் எந்த கட்டிடத்தையும் சுற்றி வருவதற்கு உண்டான அனுமதி உலகத்தில் யாருக்கும் எந்த இடத்திலும் எந்த முஃமின்களுக்கும் கிடையாது, கஅபத்துல்லாவை தவிர. கஅபாவுடைய அந்த ஒரு இடத்தில் மாத்திரம்தான் அல்லாஹ் நமக்கு சுற்றுவதற்கு அனுமதி தந்திருக்கிறான். அதில் இங்கே தவாஃப் செய்யுங்கள், சுற்றி வாருங்கள் என்கின்ற அனுமதி அது கஅபா, அந்த மக்கா, அந்த கஅபா அந்த இடத்தில் மட்டும்தான் அல்லாஹ் நமக்கு அனுமதி அளிக்கிறானே தவிர, அதை தவிர உலகத்தில் வேற எந்த இடத்திலும் வேற எந்த கட்டிடத்திற்கும் சுற்றுவதற்கு அல்லாஹ் என்ன செய்யவில்லை, அனுமதி கொடுக்கவில்லை என்பது அதனுடைய மகத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது அல்லவா. அவ்வளவு ரஹ்மத்தை பொழிந்திருக்கிற அந்த இடம், அவ்வளவு பரக்கத்துகளை, ஒரு நிம்மதியை, ஒரு சக்கீனத்தை அல்லாஹு தாலா பல பேர்களை வச்சு அல்லாஹ் அழைக்கிறான்ல அந்த இடத்தை. அல்லாஹுக்கு எது நெருக்கமானதாக பிரியமானதாக இருக்கின்றதோ அல்லாஹு தாலா குர்ஆன்ல உலக வாழ்க்கையை பற்றி பேசுவான், மறுமையை பற்றி அல்லாஹ் பேசுவான். மறுமையை பற்றி பேசுகிறப்ப பல பெயர்களை வைத்து மறுமையை அல்லாஹு தாலா சொல்லி தருவான். மறுமை அப்படிங்கிறத பற்றி நிறைய வார்த்தைகளை, நிறைய பெயர்களை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், குர்ஆன்ல பயன்படுத்தியிருக்கிறான். காரணம், மறு உலகம்தான் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப நேசத்திற்குரியவது, மறு உலகம்தான் நிரந்தரமானது என்பதற்காக. அதே போலதான் கஅபாவை பற்றி திருமறை குர்ஆன் ஷரீஃப் பல வார்த்தைகளை சொல்லுகிறது. மக்கா என்று அல்லாஹ் சொல்லுகிறான், பக்கா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பக்கா அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் சொல்லுகிறார்கள். மக்கள் ஒன்று கூடுகின்ற இடம், மக்கள் அழுகின்ற இடம், இப்படி பல கருத்துக்கள் பக்கா என்கின்ற அந்த வாசகத்துக்கு சொல்லப்படுகிறது. மக்கா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பக்கா என்று சொல்லுகிறான். உம்முல் குரா, ஒட்டுமொத்த நரகத்தினுடைய ஒரு ஒட்டுமொத்த ஊர்களுடைய அந்த தாய், எல்லா ஊர்களுக்கும் அதுதான் ஹெட். உம்முல் குரா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பலதுல் அமீன், பாதுகாப்பான அந்த பூமி, பாதுகாப்பான அந்த பூமி. அந்த உள்ள போயிட்டீங்கன்னு சொன்னா அதில் இருக்கின்ற அந்த பாதுகாப்பு யாரையும் எதுவும் செய்யக்கூடாது. அந்த கஅபாவினுடைய அந்த எல்லைக்குள்ளாக நாம் சென்று விட்டால், கஅபாத்துக்குள்ளாக போயிட்டால் அல்லாஹ் அதையும் பாதுகாத்து வருகிறான். நமக்கு வரலாறுகள் தெரியும். அல்லாஹ் ஆரம்பத்தில் கஅபாவை இடிக்க வந்த அந்த ஆபிரகாமினுடைய அந்த யானை படையினுடைய வரலாறு, அது நம்ம எல்லாரும் பிரபலமாக கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா. அது என்ன ஆனது, அல்லாஹ் பறவையை வைத்து அந்த கஅபாவை பாதுகாத்தான் அல்லவா. பறவை, சின்ன சின்ன பறவைகளை வைத்து அந்த பெரிய யானை படையை தோற்கடிக்க செய்து அல்லாஹ் என்ன செய்தான், அந்த கஅபாவை பாதுகாத்தான். இப்படி ஒரு பாதுகாப்பான ஒரு பூமியாக அந்த கஅபத்துல்லா இருக்கிறதா இல்லையா. அப்போதுதான் இப்படி தொடர்ந்து ஒரு நிறைய சிறப்புகளை உள்ளடக்கியது, பரக்கத்து பொருந்தியதாக, அதிகமான ஒரு ஈர்ப்பை தரக்கூடியதாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னால் உள்ள காலத்தில் கூட அவர்கள் கஅபாவை ஃபஸ்ட்டு தொழுகை கடமையானப்ப பைத்துல் முகத்தஸ் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை தான் நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆசை. அல்லாஹ் தஆலா சொல்வாங்க, கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, நபியே நீங்கள் வானத்தை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எதுக்கு, உங்களுடைய கஅபாவை அல்லாஹ் என்ன செய்வான், இந்த கஅபத்துல்லா கிப்லாவாக கஅபாவை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் என்ன செய்கிறீங்க, நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, நீங்கள் எதை பிரியப்படுகிறீர்களோ, நீங்கள் எதை பொருந்திக் கொள்கிறீர்களோ அப்படிப்பட்ட கஅபாவையே நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு கிப்லாவாக அறிவிச்சு கொடுக்கிறேன். இனிமேல் இப்பொழுது நீங்க என்ன செய்யுங்க, கஅபாவை கிப்லாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து அதுவரைக்கும் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தவர்கள் கஅபத்துல்லா கிப்லாவாக ஆக்கப்பட்டது. அன்றிலிருந்து கிப்லாவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்க இருந்தாலும் அதன் மீது ஒரு ஈர்ப்பு, அந்த கஅபாவின் மீது ஒரு ஈர்ப்பும் அன்பும் பாசமும் அதன் மீது இயற்கையாகவே இருந்தது என்பதை நாம் என்ன செய்ய முடியுது, உணர முடிகிறது. அதனால் அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு இடம். கஅபாவிலே தஜ்ஜால் நுழைய முடியாது, மக்காவிலும் மதீனாவிலும் தஜ்ஜால் நுழைய முடியாது. கியாமத்தினுடைய நாளில் கூட எல்லா உலகம் முழுக்க அவன் போவான். ஆனால் மக்காவிற்குள் மதீனாவிற்குள் அதனுடைய வாசல்களிலே மலக்குமார்களின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த இடத்தை பாதுகாக்கிறான். இவ்வளவு ஒரு சிறப்பான அந்த ஒரு பூமி தான் கஅபா. அதை சுற்றியுள்ள அந்த அத்தாட்சியான ஹஜ்ருல் அஸ்வத், மகாம இப்ராஹிம் போன்ற பெரும் பெரும் இடங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் வரலாறு
வரலாறு சிறப்பு மிக்கது. நாம் ஒவ்வொன்றையும் அங்கு உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு செல்லுகின்றப்ப அதன் மூலமாக நமக்கு ஒரு ஈமான் அதிகரிக்கிறது, வலிமை அதிகரிக்கிறது. அங்கு நாம் எதையும் வணங்கவில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுகிறோம். அங்கு சென்று அல்லாஹ் எதை செய்ய சொல்லியிருக்கிறானோ அதை செய்கிறோம். அதன் மூலமாக நமக்கு ஒரு நெருக்கம் ஏற்படுகிறது, இறைவனோடு ஒரு தொடர்பு ஏற்படுகிறது, இறை பொருத்தத்தை நாம் உணர்கின்றோம், நாம் பரிசுத்தமானவர்களாக ஆகிறோம். இப்படி நிறைய சிறப்புகள் அந்த இடத்திற்கும் அந்த இடத்திற்கு செல்வதன் மூலமாகவும் நமக்கு என்ன செய்கிறது, கிடைக்கப்படுகிறதுனா அருமையானவர்களே, நாம் வருகின்ற காலங்களிலே அந்த ஹஜ்ஜுகளுக்கும் உம்ராவிற்கும் செல்வதற்கு ஆசைப்படுங்கள். அதனுடைய சிறப்புகளை விளங்கி நாமெல்லாம் அந்த கடமையை போய் நிறைவேற்றணும், அந்த இடத்திலே போய் காலடி வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆசைகளை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நிறைவேற்றி தருவான் என்று துஆ செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹி சுன்னத்துல்லாஹி.